ஒரு பொண்ணு மாதம் 399 ரூபா கொடுத்தாதான் என்னோட எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. சரி, அவங்க ஏதோ செட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு இருக்கட்டும். ஆனால் அதை பல்லாயிரக்கணக்கான பேர் அதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்க்குறீங்களேடா. ஏன்டா டேய், நல்லா மாதம் 1.5 GB பேக்கு இந்த ஜியோ இருக்குதுல்ல 299 ரூபா, அதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு 250 ரூபாலேருந்து 299 ரூபா ஏற்றிட்டானாடா அப்படின்னு அந்த ஜியோ நெட்ஒர்க்கை 4 வார்த்தை மனசுக்குள்ளே திட்டு தான்டா ரீசார்ஜ் பண்ணுவேன். 399 ரூபா எப்படா ஈஸியாக எடுத்து சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணுறீங்க? அழகாதனடா இருக்கு டேய், உன் காஜுக்கு ஒரு அளவில்லையாடா. ஸோ ஹாய் ஹலோ மை டியர் மக்களே. ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் ஆரம்பிச்சதுலேருந்து நினைக்கிறேன், இல்லை பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த டெய்லர் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஒருத்தவங்களை அட்டென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜிம் அக்கா, மோட்டிவேஷனல் அக்கா, அதுக்கப்புறம் என்னடா அது டிவோஷனல் அக்கா, இப்படி எக்ஸெட்ரா நிறைய பேர் அவங்களோட ப்ரொஃபஷனை வச்சு பின்னாடி சஃபிக்ஸில் வந்து இந்த அக்கா அப்படின்றத ஒன்றத்தை போட்டு அவங்கள வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது ஒன்று ஓரளவுக்கு நல்லா தான் போயிருந்தது. அன்டில் தென் இவங்க வர வரைக்கும் இவங்களோட ஒரிஜினல் நேம் என்னன்னா அரோரா சின்க்ளேர் அப்படின்றது தான். இவங்க வந்து இந்த மாடலிங் அண்ட் இந்த யூடியூப்பில் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. இவங்க கண்டென்ட் கிரியேட்டர் வேறு, யூடியூப் சேனல் ப்ளஸ் மாடலிங் ரெண்டுத்துமே பண்ணுறாங்க. அண்ட் இவங்க எந்த வீடியோவில் ட்ரெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட அந்த யூடியூப் சேனலில் வந்து நான் பார்த்த வரைக்குமே அவங்களுக்கு சில ஹேட் கமெண்ட்ஸ், இல்லை 18+ ஏதாச்சும் ஒரு Q&A அது மாதிரி வைக்கிறாங்கல்ல, அதில் வர கமெண்ட்ஸு, அதில் கேட்குற கொஷின்ஸ் அதெல்லாத்துக்கும் ரொம்ப ஆக்வர்டாக, ரொம்பவே எப்படி சொல்கிறது, டீப்பான அந்த ஒரு 18+ டபுள் மீனிங்னு கூட சொல்ல முடியாது. அந்த ஆக்சுவலாக அந்த ஒரு மீனிங்கில் தான் இவங்க பேசுவாங்க. அது மாதிரி இவங்க வந்து அந்த Q&Aக்கு ஆன்சர் பண்ணுற ஒரு கிரியேட்டர் தான் நான் பார்த்த வரைக்குமே. இவங்க அது மாதிரி ஒரு Q&Aக்கு ஆன்சர் பண்ணும்போது எவனோ ஒருத்தவன் சம்திங் ஒரு ஆக்வர்டான கொஸ்டின் கேட்டிருக்கான், அதை இவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம், அதெல்லாம் வேற மாதிரி கூட ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க இது எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்க. பலூன் எதா வச்சு இருக்கியா? இல்ல. ஸோ இந்த ஒரு கிளிப்பை தான் நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து எடுத்து போட்டு இவங்களை அப்படியே மானாவாரியாக ட்ரெண்ட் பண்ணி விட்டு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பட்டம் வேறு கொடுத்தானுங்க, பலூன் அக்கா அப்படின்றத சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இவங்க இதெல்லாம் பார்க்கும்போது, இவங்க அந்த ரீல்ஸ் மட்டும் பார்க்கும்போது நிறைய பேர் இந்த பலூன் அக்கா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் என்னடா இந்த பொண்ணை வந்து இப்படிலாம் சொல்கிறாங்களே, அந்த பொண்ணுக்கு வந்து சம்திங் ஃபீல் ஆகும். இப்போது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு கேர்ளாக இருந்தால் சம்திங் அவங்க பண்ண ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணலாம், உங்களை அது மாதிரி கூப்பிடும்போது உங்களுக்கு எந்த கேர்ளுக்கு இருந்தாலும் ஃபீல் ஆகுமே நான் நினச்சேன். அன்டில் தென் இவங்களோட இன்டர்வியூ பார்க்குற வரைக்கும் பலூனுக்குள்ள என்ன இருக்கு அதான். ஓகேங்களா? வணக்கம் அரோரா, மறுபடியும் ஒரு வணக்கத்தை போட்டு ஆரம்பிப்போமா? ஓகே. ஏன்னா இங்கே தான் மெயின் கதையாக இருக்குது. இவங்க பண்ணதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள அந்த இன்டர்வியூ எடுத்ததே ஒரு மாதிரியான விஷயந்தான். ஆனால் அந்த இன்டர்வியூவில் இவங்க பேசுனது முக்கியமாக நம்ம எல்லாம், நான் இப்போ சொன்னல பலூன் அக்கான்னு கூப்பிட்றதுக்கு ஃபீல் பண்ணுவாங்களோன்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க ஆக்சுவலாக ஃபீல் பண்ணல. அவங்க அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க நன்றி சொல்ல உனக்குன்னு பாட்டில் வேற பாடுறாங்க. யாரா அந்த கேள்வி எனக்கு கேட்டது, அவனால தானே இப்போ நான் இவ்வளோ எப்படி சொல்கிறது இவ்வளோ ட்ரெண்ட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நன்றி சொல்ல உனக்கு பாட்டு பாடுற அளவுக்கு அவங்க அதை என்ஜாய் பண்ணுறாங்க. நான் யோசிச்சேன், அவனோ ஒரு புண்ணியமா பண்ண வேலை, நல்லா இவங்களுக்கு நன்றி சொல்லிடலாம். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தைகள் எனக்கு. அண்ட் முக்கியமாக அவங்களோட அந்த இன்டர்வியூ வீடியோஸ்லாம் பார்க்கவே முடியல. ஏன்னா அந்த ஆங்கர் கேட்குற கொஷின் ஒரு போக்க கன்றாவே இருந்தாலும் அதுக்கு இவங்க பண்ணுற ரிப்ளை, அதுக்கு இவங்க பண்ணுற அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஆங்கரே ஒரு மாதிரியான கேள்வி தான் கேட்குறான். அவனே எப்போயாச்சும் சாதாரணமாக கேட்டாலும் அதையே இவங்க ஒரு மாதிரி டபுள் மீனிங் ஆக்கி ஒரு மாதிரி 18+ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது 30 minutes ஆஃப் அந்த ஒரு டபுள் மீனிங் பேச்சிலேயே அப்படியே அந்த சர்க்கிள்லேயே சுற்றி வரா மாதிரி. அது எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா ஃபுல்லாகவே ஒரு வார்த்தை விடாமல் மொத்தமாகவே அவங்க பேசுறது எல்லாமே அது மாதிரி தான் இருக்குது. பெரிய கிளாப் கொடுத்துக்கலாம் அரோராவுக்கு. நல்லா இருக்கு உண்மையா? இல்ல ஸ்கிரீனை ஆஃப் பண்ணிட்டு இந்த சவுண்ட் போடுவாங்க. இல்ல சவுண்ட் என்னடா நடக்கு, இவன் சும்மா இருந்தாலும் சண்டால திருக்கி இவன் நாலா பக்கமும் சுத்தி வர்றா. இதுக்கு நிறைய வந்து நெகட்டிவான ஒரு ரிப்ளைலாம் வந்ததுனால என்ன பண்ணாங்க, அவங்களோட யூடியூப் சேனலில் அவங்க வீடியோ போட்டாங்க. அதெல்லாம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அண்ட் அகேன் ஒரு சமையல்காரர் கிட்ட நீங்க கேள்வி உப்பு எவ்வளவு காரம் எவ்வளவு கேட்டா கரெக்டா சொல்லுவாரு. என்கிட்ட என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கு ஆனஸ்டா நான் அப்ப என்ன தோன்றனோ அதுதான் சொல்லுவேன். இந்த இடத்துல தான் நான் ட்ரிகர் ஆனேன். ஏன் சொல்றேன்னா, செஃப்பையே இவங்களை வந்து இவங்க கம்பேர் பண்றதே ஒரு மோசமான விஷயம். ஏன்னா செஃப்ன்றது ஒரு குக்கிங் சம்மந்தமான ஒரு டேலண்ட்டு. அண்ட் அதில் கொஞ்சம் ஹையாக இருக்கவங்கள தான் செஃப்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அண்ட் அதில் வந்து அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க. அது மாதிரி நீங்கள் உங்களையும் செஃப்பையும் கம்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு? என்னோட கேள்வி அதான். இவங்க வந்து இவங்களை மாடல்னு சொல்கிறாங்க. அப்போது மாடலாக இருக்க எல்லாருமே இது மாதிரி தான், மாடலாக இருக்க எல்லாருமே இது மாதிரி தான் இன்டர்வியூ சேனல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இது மாதிரி 18+ கேட்டு அவங்களும் 18+ ரிப்ளை பண்ணுறாங்களா?
இல்லை நான் பெருசாக அது மாதிரி பார்த்தல, இவங்கள மட்டும் தான் பார்க்குறேன். எந்த ஒரு மாடலையுமே இப்போ மாடலிங்னு சொன்னீங்கன்னா மாடலிங் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. மாடலிங்லாம் எப்படி இருக்குது, அதில் ஸ்கோப் இருக்கா, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, உங்களோட ஃப்யூச்சர் பிளான்லாம் என்ன, இது மாதிரி சேலரி, இது மாதிரி சம்திங் தான் கேட்பாங்களே தவிர இவங்கக்கிட்ட கேட்குற மாதிரி உங்களோட பாடி பார்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். உங்களோட என்னடா அவங்களோட இன்டர்வியூலாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. நான் சொன்ன உடனே என்னடா இப்படி அப்படின்னு அவங்க பாடி பார்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். அவங்களோட இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது. எனக்கு அது வீடியோவில் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, டக்குன்னு ஞாபகமாக வரல. அது மாதிரி ரொம்ப ஆப்ஜெக்டிஃபை பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது 18+ அந்த ஒரு டபுள் மீனிங் இல்லை, சிங்கிள் மீனிங் தான். அது சிங்கிள் மீனிங்கில் அந்த மாதிரி மீனிங்லேயே தான் ஃபுல்லாக பேசுகிறாங்க. அது மாதிரி கேள்வி தான் கேட்குறாங்க. பர்கர் அக்காவா மாறி பர்கர் அக்கா 2 பர்கர் காட்டிருந்தேன். எங்க கல்யாணம் ஆனாலும் பலூன் தானே காத்தா போகும். ஆமா. அப்போது மாடல்ஸ் கிட்ட எல்லாருமே இது மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க. அதான் என்னோட கொஷின். அண்ட் இவங்க வந்து கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கண்டென்ட் கிரியேட்டர்னா அப்போ நாங்கள்லாம் யார் ஏன் கேட்குறேன்னா, நாங்களும் கண்டென்ட் கிரியேட்டர் தான். நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. எந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்கிட்டயும் எந்த ஒரு இந்த மாதிரி யூடியூப் சேனல் இவங்க வந்து இந்த இந்தியா கிளிட்ஸ் அது மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த சம்திங் இன்டர்வியூலாம் எடுத்திருக்காங்க. எந்த ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்கிட்டையுமே இது மாதிரி அவங்களோட பாடி பார்ட்ஸை பற்றியோ இல்லை அது மாதிரி யாருமே கொஷின் பண்ணல. அப்போ உங்ககிட்ட கொஷின் பண்ணுறாங்க, நீங்களும் அது மாதிரி ரிப்ளை பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் மாடலிங்கும் இல்லை. ஏன்னா மாடலிங்கில் இருக்கவங்ககிட்ட அது மாதிரி கேள்வி கேட்டு நான் பார்க்கல. நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர்னு நீங்களா சொல்லிக்கிறீங்க. அப்போது கண்டென்ட் கிரியேட்டர்கிட்டே இது மாதிரி யார் கேள்வி கேட்டு நானும் பார்த்தல. அப்போ நீங்கள் யார்? நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு? ஏன்னா செஃப்னா அவங்க குக்கிங்கில் ஸ்பெஷலிஸ்ட்டு, அவங்ககிட்ட அது மாதிரி கேட்கலாம். அப்போது நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு? எல்லாம் ஒத்து போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு உங்கள் மார்க் மாமா விடணும்ல. பட் இவங்களை வந்து இவங்க கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்கிறாங்க, மாடல்னு சொல்கிறாங்க. என்கிட்ட இது மாதிரி கொஸ்டின் கேட்கறதுலாம் சகஜன்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கே ஒரு மாடல் கிட்டேயோ இல்லை ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்கிட்டயோ இது மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 18+ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ சேனல், அப்போ அவங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணாங்க. என்ன இது மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறீங்க, என்கிட்ட இது மாதிரிலாம் இப்படி கேட்கலாம் அப்படின்னு அப்போஸ் பண்ணாங்கன்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, இதோ அந்த பொண்ணுக்கிட்ட கூட நான் இது மாதிரி தான் கேள்வி கேட்டேன், அந்த பொண்ணு எப்படி அமைதியாக போகுது, அவள் எப்படி நார்மலைஸாக எடுத்துக்கிறா, ஆனால் நீ மட்டும் ஏன் இப்படி ஓவராக பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தான் இவங்க திட்டுவாங்களே தவிர இவங்க வந்து எல்லாத்தையும் நார்மலைஸாக எடுக்கிறதுனால ஆக்சுவலாக நார்மலைஸாகவே எடுக்கக்கூடாது. அவங்க அப்போஸ் பண்ணியிருக்கணும். அவங்க அப்போஸ் பண்ணாததுனால அப்போஸும் பண்ணாமல் இது மாதிரி மாடல்கிட்டே இது மாதிரி என்னோட கண்டென்ட் கிரியேட்டர்கிட்ட மாடல்கிட்டே இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறது சகஜம்னு சொல்கிறதுனால மற்ற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு மாடல்கிட்டே வேற எவனா வந்து கேட்டாங்கன்னா அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் அப்போஸ் பண்ணாங்கன்னா அவங்க மேலே தான் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவுமே திரும்பும். நீ என்ன ஓவராக பண்ணுற, அவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூட் பர்சன் மாதிரி அந்த பொண்ணுக்கிட்டையும் கேட்ட அவன் மட்டும் ஒழுங்கு ஆன்சர் பண்ணுற, நீ ஆன்சர் பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்கள தான் எல்லாரும் வந்து கேள்வி கேட்பாங்க. இதை தான் நான் சொல்கிறேன், இவங்க பண்ணுறது இவங்கள மட்டும் பாதிக்காது, மற்ற அவங்க மாடல்னு சொல்கிறதுனால அந்த மாடலிங்கில் இருக்கவங்களையும் பாதிக்கும், அந்த ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்கிறதுனால கண்டென்ட் கிரியேட்டர்ஸையும் பாதிக்கும். இவங்க இன்டர்வியூவில் சொன்னது ஒன்றுன்னா இவங்க வந்து அவங்களுக்கு வர அந்த ஒரு எப்படி சொல்கிறது 18+ கமெண்ட்ஸு, பேட் கமெண்ட்ஸ், அந்த ஒரு செக்ஸுவலைஸ்டு டைப் ஆஃப் கமெண்ட்ஸை இவங்க என்கரேஜ் பண்ணுற விதமாக அவங்க அதுக்கு பண்ணுற ரிப்ளைஸும் சரி, அவங்க அதை நார்மலைஸாக எடுக்கிறதுக்கும் சரி, அவங்களே சொல்கிறாங்க அவங்களோட வீடியோவில் பசங்கள்லாம் வந்து அவ்வளோவா இதை அப்போஸ் பண்ண மாட்டானுங்க, ஜாலியாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பசங்கெல்லாம் கொஞ்சம் பூமரா இல்லாம ஜாலியா எடுத்துக்கிறாங்க, எதையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ஜாய் பண்றானுங்க. சொல்ல போனா வந்து இனிமேல் வருத்தம் தான் போடுவானுங்க இந்த மாதிரி ஆயிட்டா. இப்போ என்ஜாய் பண்றாங்க. அப்போ அவங்க சில பேர் வந்து தயங்கி அது மாதிரி அசிங்கமாக கமெண்ட் போடுறவனுக்கு இன்னும் நீ பூஸ்ட் பண்ணி விட்ற மாதிரி பரவாயில்ல, இது மாதிரிலாம் கேட்கலாம் போல, இவங்களாம் அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டால் மாதிரி நாளைக்கு வேற ஒரு பொண்ணு அதே மாதிரி சம்திங் மாடலிங்கில் இருக்கோ இல்லை ஏதோ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோ சம்திங் அது லைவ் இல்லை Q&A ஏதாச்சும் ஒன்று கேட்டால் அதே மாதிரி உங்கள்கிட்ட தயங்க கேட்டவன் நீ பூஸ்ட் பண்ணி கொடுக்கவே அங்கே போயிட்டு அதே கமெண்ட்டை தைரியமாக கேட்பான். அப்போ அந்த பொண்ணு வந்து அதை அப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கிட்ட அவன் என்ன பண்ணுவான், கேள்வி கேட்பான். அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு சொன்னதே தான், அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க எதுவுமே சொல்ல, அவங்க நார்மலாக எடுத்துக்கிட்டாங்க, அவங்க அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் நீ மட்டும் என்ன ஓவராக பண்ணுற, நீ மட்டும் என்ன ஓவர் ஆட்டிடியூட் காட்டுற, நீ என்ன ஓவர் ஆக்ட் பண்ணுற இப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மேலே தான் எல்லாருமே கொஸ்டின் பண்ணுவானுங்க. இதை தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுறது நார்மலைஸ் பண்ணி விட்டுறீங்க. அது நார்மலைஸே பண்ணக்கூடாத ஒரு விஷயத்தை நீங்கள் நார்மலைஸ் பண்ணி விட்டுறதுனால தயங்க கேட்டவெல்லாம் இன்னும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி தைரியமாக அப்படியே பிரகாஷ் ராஜ் மாதிரி தைரியமாக போயிட்டு மற்ற பொண்ணுங்களோட அந்த ஒரு கமெண்ட்ஸில் போயிட்டு அவனுங்க தப்பான ஒரு கமெண்ட்ஸை போட்டு அதுக்கு அப்போஸ் பண்ணுச்சுன்னா அந்த பொண்ணையும் திட்டுவானுங்க. அண்ட் இவங்கள சொல்லிக்கிறாங்க, எனக்கு இது மாதிரி சம்திங் அந்த ஒரு கத்திரிக்காய் அது மாதிரி பிக்லாம் நிறைய வருது, எனக்கு டிஎம்ஸில் வந்து இது மாதிரி தப்பான மெசேஜஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஜாலியாக எடுத்துக்கிறாங்க. டிஎம்ல அப்படியே ஃபுல்லாக கத்திரிக்காய் பொரியெல்லாம் தெரியுது. ஓகே, கத்திரிக்காய் பொரியல், புடலங்காய் வறுவல் அந்த மாதிரி. ஓகே, உங்களுக்கு அது ஜாலியாக இருக்கான், ஆனால் மற்றவங்களுக்கு அது சென்சிட்டிவான ஒரு மேட்ரு. உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு ஃபன்னு, அது ஒரு கண்டென்ட் அப்படின்னு நீங்கள் அதை
டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். பட் எல்லாருமே அது மாதிரி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் சென்சிட்டிவான ஆளுங்களும் இருக்காங்க. நானும் ஒரு சென்சிட்டிவான ஆளு தான். இப்போ நான் ஒரு கேர்ளாக இருந்தாலும் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். யாராச்சும் என்கிட்ட வந்து அது மாதிரி கேட்டாங்கன்னா நானும் அதை சென்சிட்டிவ் தான் எடுத்துப்பேன். அதனால் உங்களுக்கு ஒரு விஷயம் ஓகே அப்படின்னு படுதுன்னா அது நீங்கள் ப்ரைவேட்டாக பண்ணிட்டு போகலாம். பட் இது வந்து ஒரு பப்ளிக் செக்டார் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியான்ற ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் எல்லாத்தையுமே ஒருத்தவங்க கமெண்ட் போடுறேன்னா அது ஒரு டேக் இட் ஈஸி அப்படின்ற மாதிரி அதை ஒரு எப்படி சொல்கிறது பாசிட்டிவ் வேவாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருத்தவங்க நார்மலாக கமெண்ட் போட்டாலும் நான் போய் பார்த்துருக்கேன் அவங்க வீடியோலாம். எவனா ஒருத்தவங்க டபுள் மீனிங்காக கேள்வி கேட்டாலே அதுக்கு டபுள் மீனிங்காக பதில் சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் நார்மலாக கேட்டிருப்பான் ஆனால் அதையும் டபுள் மீனிங்காக சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயத்துல கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது, எல்லாம் வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஆமா, எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. இதை நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, ஆல்ரெடி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேர்ள் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை யூடியூப்லையோ ஏதாச்சும் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஏதாச்சும் ஒரு கிரியேட்டர் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ரீல்ஸு சம்திங் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அபியூசிவ் கமெண்ட்ஸு ஒரு மாதிரி டிஎம்லாம் கூட ஒரு மாதிரி அபியூசிவாக சம்திங் வரும். என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது பிகாஸ் நான் கேர்ள் இல்லை. பட் ஐ கேன் ஃபைன், நான் கேள்விப்பட்டிருக்கேன் அண்டு சில பேர் சொல்லியும் பார்த்துருக்கேன். நான் அது மாதிரி ரொம்ப அபியூசிவ் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து அபியூசிவாக அவங்கள டவுன் பண்ணுறதுக்கு இருக்கானுங்க. இதில் நீங்களே இது மாதிரி அவங்கள பூஸ்ட் பண்ணுற மாதிரி இன்னும் ஆனது இதெல்லாம் பரவாயில்ல நார்மலைஸ் தானே அப்படின்ற டேக் இட் ஈஸி அப்படின்ற மாதிரி ஜாலியாக பண்ணுங்கடா அப்படின்ட்டு இன்னும் பூஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க இன்னும் போயிட்டு நிறைய பேரை வந்து இது மாதிரி டிஎம் பண்ணுறது அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரை பண்ணி இன்னும் சில பேருக்கு வந்து கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை, பாயா எனக்கு ஒரு ஆசைன்ற மாதிரி நிறைய கேர்ள்ஸுக்கு அது மாதிரி ஆசை இருக்கும். அது மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே இது மாதிரி ஒரு 10 கமெண்ட் வந்ததுன்னா அவங்க சம்திங் எப்படி அவங்க ஃபேமிலியில் யாராச்சும் பார்த்தாங்கனாலும் இல்லை அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே ஒரு ஸ்டெப் பேக் எடுத்துகிட்டு இதெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. இது உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் பண்ணுற நார்மலைஸான விஷயம் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பேக் ஃபயர் அமைஞ்சிடுது. அண்ட் இவங்ககிட்ட அந்த இன்டர்வியூலாம் போனதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ போயிட்டு அவங்க பண்ணதெல்லாம் வந்து பேக் ஃபயர் ஆனதுக்கப்புறம் நீ எதுக்கு அது மாதிரிலாம் இன்டர்வியூக்கெலாம் போனேன், எதுக்கு அந்த மாதிரிலாம் ரிப்ளைலாம் கொடுத்த அப்படின்னு கேட்டப்போ அவங்க அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா, நான் ஒன்றையும் போகல, அவங்களா தான் கூப்பிட்டாங்க, அவங்க எனக்கு வந்து நிறைய மணி கொடுத்து கூப்பிட்டதுனால தான் நான் போனேன், கூப்பிட்டவங்களை யாருமே தப்பு சொல்ல மாட்டீங்களே அப்படின்ட்டு சொல்றாங்க. இவ்வளோ பெரிய யூடியூப் சேனல் இவ்வளோ இன்டர்வியூஸ் எடுத்துருக்காங்க. தே ஷுட் கன்சிடர் யாரை இன்டர்வியூ எடுக்கணும் யாரெல்லாம் இன்டர்வியூ எடுக்கக்கூடாது. அதை சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இங்கே நம்ம ஊரில் நிறைய டேலண்டடான பர்சன்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இந்த சிங்கிங் சம்திங் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து டேலண்டடாக இருக்காங்க, அவங்கெல்லாம் அவங்க கூப்பிடாம என்ன அவங்க கூப்பிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவங்க ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு சிங்கிங் டேலண்ட் இருக்க ஒரு பொண்ணு, ஒரு டான்சிங் டேலண்ட் இருக்க பொண்ணு, ஒரு ஆக்டிங் டேலண்ட் இருக்க பொண்ணு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து அந்த பொண்ணுக்கு சான்ஸ் கிடைத்து இட் கேன் சேஞ்ச் ஹர் ஹோல் லைஃப். கரெக்டா? பட் தே சோஸ் டு இன்டர்வியூ மீ. இவங்களே தெளிவா சொல்றாங்க டேலண்டடான பர்சன்ஸை கூப்பிடாம என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவ்வளோ தெளிவா பேசுற நீங்க அப்புறம் என்ன நீங்க வந்த இவங்க இன்டர்வியூ சேனல்ல இவங்களை கூப்பிட்ட உடனே மணிக்காக இவங்க போயிட்டு அங்கே நல்லா கண்டபடி எவ்வளோ மோசமாக பேச முடியுமோ அவ்வளோ டீப்பாக பேசிடுவாங்க. அது பேக் ஃபயர் ஆன உடனே இன்டர்வியூ கூப்பிட்ட சேனல்ஸ் அவனுக்கு மேலே தப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவனுங்கள மேலே மட்டும்தான் தப்பு இருக்கா அப்படின்னு நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக இப்போ பேசுறீங்கல்ல, இது இன்டர்வியூ கூப்பிடும் போது இல்லைப்பா நான்லாம் ஒன்றும் ஒரு இதுவே இல்லைப்பா, நான்லாம் வேஸ்ட்டு, எனக்கு டேலண்ட்டே இல்லை, என்னெல்லாம் ஏன் கூப்பிட்றீங்க, அவங்களுக்கு கூப்பிட வேண்டியதுதானே அப்படின்ட்டு அப்பயே சொல்லாமல் கூப்பிடும்போது மணிக்காக நீங்கள் அப்போல்லாம் போயிட்டாங்க எதெல்லாம் பேசக்கூடாதோ அது எல்லாத்தையும் பேசிவிட்டு இப்போ கடைசியில் வந்து அது பேக் ஃபயர் ஆன உடனே நானா போலங்க மன்மதன் படத்தில் வர மாதிரி அவன் கூப்பிட்டதுனால தான் நீ போனேன், உன் கூப்பிடலாம் நீ போயிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் கூப்பிட்டான் அதனால தான் நான் போனேன், ஏன் மேலே எந்த தப்பும் அப்படி இல்லை. மிஸ் அவன் தான் மிஸ் அப்படின்ற மாதிரி அவன் பக்கம் கை காமிச்சு விட்டாங்க. அவனும் தப்பு பண்ணியிருக்கான் தான், ஆனால் உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. அந்த தப்பை இவங்க ஒத்துக்கவே மாட்டுறாங்க. அவங்க மேலே ஏதாச்சும் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அது ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்கிறது கேம் ப்ளே பண்ணி ஏதாச்சும் அழுது கிழுது கடைசியில் அவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணி அந்த ஒரு இவங்க பண்ணுறது எல்லாத்தையும் அவங்க சிம்பு மாரி சில பேர் இருக்கானுங்கல்ல அவனுங்க வேணால் நம்புவானுங்க. ஆனால் நார்மலாக இருக்க இப்போ எப்படி சொல்கிறது அவங்க சிம்பிள் இல்லாமல் நார்மலாக வெளியேருந்து ஒருத்தவனா பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது எதுவுமே நம்புற மாதிரியே இருக்காது. எல்லாமே எப்படி சொல்கிறது எல்லாத்துக்கும் மேலே இவங்கக்கிட்ட எப்போ இந்த ஷால் வீடியோ போடுவீங்க அப்படின்னா என்ன ஷால் வீடியோனா வித்தவுட் ட்ரெஸ்ஸு வெறும் ஷால் மட்டும் போட்டு எப்போ வீடியோ போடுவீங்க அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் வந்துருக்கு. அது இவங்க இன்டர்வியூலேயே அந்த மானங்கட்டவை இன்டர்வியூலே அதை எடுத்து காமிச்சிருக்கான். அப்போ வேறு எதனா பொண்ணு வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கோம் இல்லை திட்டிட்டு போயிருக்கேன். இவங்க என்ன பண்ணாங்க, கவலைப்படாதீங்க தோழர்களே கூடிய சீக்கிரம் வரும். என்ன இன்ஸ்டாகிராமில் வந்து அதை போட விட மாட்டுறானுங்க, இன்ஸ்டாகிராமில் மார்க் மாமா வந்து போட விட மாட்டுறாப்லே, அதனால் போடாமல் இருக்காங்க. அப்போது அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா இவங்க போட்டிருப்பாங்க போல. ஷால் மட்டும் போட்டு ஒரு வீடியோ பண்றேன்னு சொன்னீங்களே, ஏமாத்திர மாட்டீங்களா? டோலா டோலர்களே, பொறுத்தார் பூமி ஆழ்வார்.
போடலாம். அமைதி காக்கவும் எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஓகே, இவங்க இன்டர்வியூ பார்க்கும்போது எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் இவங்க இந்த வீடியோக்காக தான் நான் அந்த இன்டர்வியூ போய் பார்த்தேன். இல்லாட்டி எனக்கு என்ன தலையேட்டா அப்படின்ற மாதிரி இருந்தது அவங்க இன்டர்வியூ பார்க்கறதுக்கு. இந்த ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரீல்ஸ் எல்லாம் பார்த்தப்பே எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. எப்படின்னா இந்த வீடியோ போடணும், பட் கண்டென்ட் தெரியாமல் போடக்கூடாது, என்ன பேசியிருக்காங்கன்னு ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3-4 இன்டர்வியூ சம்திங் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 4-5 வீடியோ பார்த்தேன். எப்படா வீடியோ முடியும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி 18+ காமெடி. நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கிறது, சும்மா ஜாலியாக ஃபன்னாக பேசுறது ஓகே. பட் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வீடியோ ஃபுல்லாக, அதுவும் யாருன்னே தெரியாது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசுறது வேறு ஒரு மாதிரி. இன்டர்வியூ பப்ளிக் பார்ப்பாங்க, எந்த ஒரு காமன் சென்ஸ் எதுவுமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சிங்கிள் மீனிங்கில் கட்டாலும் அதே டபுள் மீனிங்கில் கன்வெர்ட் பண்ணுறது. மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி சந்தோஷம் ஆகிறவங்களை வந்து கடவுளுக்கு நிகர்னு சொல்லுவாங்க. அவரும் அந்த வேலை தானே பார்க்குறாரு. அவர் கூட இருக்கவங்களே அவரை வந்து ஓ மை காட் அப்படின்றாங்க. எவ்வளோ டீப்பாக போக முடியுமோ அவ்வளோ டீப்பாக ஒரு மாதிரி பேசியிருக்காங்கய்யா. எவ்வளவு டீப்பா போறாங்க. அண்ட் அவங்க ஏதோ பண்ணிட்டு போட்டோம், இதனால என்னடா அந்த பொண்ணு ஏதோ அதுக்கு வர கமெண்ட்டு அது ஏதோ டபுள் மீனிங்ல ஏதோ பேசின போது நெட்டுருந்தீங்கன்னா இதை பார்த்து இன்னும் சில பேர் இன்ஸ்பயர் ஆகின்னு போயின்னு இருக்கானுங்க. அதையும் காட்டுறேன் பாருங்க. அமுக்கி காட்டுங்க இல்ல தட்டி காட்டுங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஆமா, இவ்வளோ சொன்னீங்களே, எதை அமுக்கணும், எதை தட்டணும்? பயங்கர பெருசா இருக்கு. உள்ள கட்டிலு, பீரோ, துணி எதுவும் வச்சிருப்பாங்களோ? ஏன் ப்ரோ உங்களுக்கு இவ்வளோ பெரிய டவுட்டு? சவுண்ட் கேக்குதா? கட்டில், பீரோ, துணி இதெல்லாம் எதுவும் இல்ல. இருந்திருந்தா இந்த மாதிரி சவுண்ட் கேட்காது, வேற மாதிரி சவுண்ட் கேட்கும். இவங்களுக்கு ஒரு புது பேர் வர வச்சிருக்காங்க, இவங்களுக்கு பீரோ அக்காவா. இன்னும் இது மாதிரி எத்தனை சொல்லணும் போகிறானுங்கன்னு தெரியல. இவங்கள பார்த்து ஏதாவது இவங்க வீடியோ இவங்க ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதே மாதிரி தான் இந்த பொண்ணு பண்ணுறத பார்த்துட்டு அதே மாதிரி. ஏன்னா இவங்க பண்ணி ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. பலூன் அக்கா போய் பீரோ அக்காவா? நீ எத்தனை தடவை சொல்றது? இது பீரோ இல்லைங்க, பேக். பீரோன்னு சொல்லாதீங்க, பேக்குன்னு சொல்லுங்க. பலூன் அக்கா அப்படின்றது இவங்க வந்து ட்ரெண்ட் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் இவங்களை பீரோ அக்கா அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு ஒன்று ஒன்றா ட்ரெண்ட் பண்ணே போவானுங்க. ஆனால் இது மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு கேர்ள்ஸுக்கு வந்து இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்குள்ளே வராங்கன்னா அப்போ நல்லா அந்த ஒரு டேலண்டடாக இருக்க கேர்ள்ஸோட அந்த ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு யோசிங்க. என்னடா நம்ம என்னதான் நல்லா பண்ணாலும், நார்மலாகவே சொல்கிறேன், கேர்ள்ஸு பாய்ஸ் விடுங்க, நார்மலாகவே ஒருத்தவங்க இந்த ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளே வராங்கனாவே நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணாதான். பையனாக இருந்தால் ஒரு மாதிரி, பாயாக இருந்தால் ஒரு மாதிரி கிறுக்குத்தனமாக பண்ண, கேர்ளாக இருந்தால் ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக அந்த ஒரு சம்திங் ஏதாச்சும் ஒன்று ஷோ பண்ணி அந்த ஒரு ஆப்ஜெக்டிவாக அது மாதிரி ஏதாச்சும் பண்ணால் தான் க்ரோ ஆக முடியும். அப்போ தான் ஒரு பூம் அது மாதிரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா ஸ்க்ரால் பண்ணுறீங்க, ஒரு 10 வீடியோவில் ஒன்று வருது, கூடிய சீக்கிரம் 10 வீடியோவுமே அது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இப்போ இங்கே உட்காந்து பேசின்னு இருக்கேன். அண்ட் அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கை நான் எந்த இடத்துலையுமே நான் கொஸ்டின் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களோட வீடியோ, அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களோட மாடல் அப்படின்றதுனால அவங்க எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிட்டு எப்படி வேணாலும் வீடியோ போட்டு அதை எக்ஸ்க்ளூசிவில் போட்டு கூட என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். இல்லை அவங்க கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறது கூட சரி ஏதோ பண்ணிக்கிட்டோம். பட் அந்த இன்டர்வியூவில் பண்ணது அதை ஒரு மாதிரி நார்மலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறது, அதெல்லாம் தான் அந்த கமெண்ட்ஸ்லேயே கூட கமெண்ட்ஸ் ரிப்ளை தப்பு இல்லை, பட் என்ன மாதிரி ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் நான் இங்கே பேசின்னு இருக்கேன். அண்டு அவங்களோட என்னமோ சொல்ல வந்தானே, டக்குன்னு மறந்துச்சாடா எனக்கு. இது திருப்பியும் மறந்துச்சுடா. ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா அவங்க மந்த்லி வந்து இவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கனெக்ட் பண்ணலாம் போட்டுருந்தாங்க. பட் அதில் தப்பு அவங்க மேலே பெருசாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து வீடியோ போடுறாங்க, 26 லட்சம் கொடுத்து பார்க்குறது யார் தப்பு சொல்லுங்கள்? 26 லட்சம் கொடுத்து பார்க்குற அளவுக்கு இங்கே நிறைய பேர் காஜி எடுத்து சுற்றின்னு இருக்கானுங்க. இன்னொன்று நான் எங்கேயோ படித்தேனே, சோம்பேறியாக இருக்கவனை கூட திருத்தி வேலை காமிச்சிடலாம், ஆனால் காஜியாக இருக்கவன் அவனாக திருந்தினாதான் உண்டு. ஏன்னா அவனுக்கு அட்வைஸ் பண்ணாலும் சரி, அடித்தாலும் சரி, உதைச்சாலும் சரி, காஜியாக இருக்கவன் வந்து அவனாகவே திருந்தினாதான் உண்டு அப்படின்ற மாதிரி இத்தனை பேர் இப்படி இருக்கானுங்கன்னா அவனுங்க நம்மளை வந்து இப்படி பண்ணுங்க, இப்போ என் வீடியோவில் கூட இப்படிலாம் பண்ணாதீங்கடா, போய் இது பண்ணுங்கடா, காசு ஏன்டா வேஸ்ட் பண்ணுறீங்க நான் சொன்னால் அவங்க கேட்க போகிறதில்ல. ஏன்னா அந்த ஒரு மைண்டில் அது ஏறிச்சுனாலே அவனுங்களா அது எப்போ விட்டு வரானுங்களோ அப்போ தான் அவனுங்களால திருந்த முடியும். நான் சொல்கிறதுனாலே அவனுக்கு திருந்த முடியாது. இல்லை அவங்க தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்கவங்க யார் சொன்னாலும் சரி அவன் திருந்த மாட்டான். அவனாகவே சிந்திச்சு அவனாகவே திருந்தினாதான் உண்டு. அதனால் நான் இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, யாரோ சம்பாதிக்கிறாங்க, யாரோ பண்ணிட்டு போகிறாங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் என்ன எனக்கு பிரச்சனை அப்படின்னா இவங்க இந்த மாதிரி நார்மலைஸ் பண்ணுறது, இவங்க
இவங்கள பார்த்து இன்னும் சில பேர் வந்து இது மாதிரி எப்படி சொல்கிறது, இது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும், எதையோ மோட்டிவேஷனாக எடுக்கிறது இருக்குது, அதெல்லாத்தையும் விட்டு இவங்கள வந்து அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கின்னு இன்னும் சில பேர் இது மாதிரி இந்த பீரோக்கா அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இன்னும் இத்தனை பேர் கிளம்ப போகிறாங்கன்னு தெரில. அது மாதிரி கிளம்பக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டாப் சப்போர்ட்டிங் தெம். ஐ மீன் நான் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல, நான் எதை மீன் பண்ணுறேன்னா அவங்க போடுற அந்த மாதிரி கண்டென்ட்டை சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணி நீங்கள் அவங்கள எப்படி சொல்கிறது, ஒன்றுமே இல்லை அவங்க என்ன கண்டென்ட் போடுறாங்க, ஒன்றுமே இல்லைடா அதெல்லாம் ஒரு கண்டென்ட் அப்படின்ற மாதிரி இருக்கவங்கள நீங்கள் வானத்து உயர வரைக்கும் அப்படியே தூக்கின்னு போய் உட்கார வச்சிருக்கீங்க. ஆனால் வானத்து உயரத்து வரைக்கும் தூக்கின்னு போய் உட்கார வைக்க வேண்டிய கண்டென்ட் போடுறவங்கள கீழவே தான் இருக்கானுங்க. இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, திறமை உள்ளவன் தன்னுடைய திறமையை காட்ட முடியாததெல்லாம் இங்க இந்த நாட்டுல பிரச்சனையே கிடையாது. இருக்கிற திறமையை ஃபர்ஸ்ட் காட்டவே நீ முடியாதுன்றதுதான் இன்னைக்கு இங்க பிரச்சனையே. நான் வந்து அவங்களை ஹேட்லாம் பண்ணல, ஏன்னா அவங்க ஏதோ வீடியோ போடுறாங்க, அவங்க இதை பண்ணுறாங்க. பட் நான் அவங்களோட அந்த ஒரு ஆக்டிவிட்டி தான் நான் ஹேட் பண்ணுறேன். அந்த ஒரு ஆக்டிவிட்டி தான் நான் வந்து தப்பு அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அதுக்குன்ட்டு அவங்கள போயிட்டு எல்லோரும் ஹேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல, அவங்களோட அந்த ஒரு ஆக்டிவிட்டி யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு தான் என்னோட இந்த பாயிண்ட்டு. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்னது புரிஞ்சுது அப்படின்னா சார், இந்த வீடியோவில் நான் சொன்னது புரிஞ்சுது அண்ட் உங்களுக்கு பிடிச்சிது அண்ட் இந்த வீடியோவை பற்றி நான் எதனா ஒரு தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ண முடிஞ்சால் யாருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதேமாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ இன்னமும் இம்பார்ட்டன்ட், இதை சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் எடுக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் ஒன் வரும். அதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, Tata bye bye from Sam.